I welcome you all to Vidya Lakshmi NEET and JEE Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா foreign medical graduates அதாவது இந்தியா இல்லாம இந்தியாக்கு வெளியில MBBS டிகிரி பண்ணிட்டு இந்தியால பிராக்டீஸ் பண்ணனும் இல்ல இந்தியால லைசென்ஸ் வாங்கணும் அப்படினா நீங்க ஒரு 4 கண்டிஷன்ஸ் வந்து you have to obey. So அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றதை NMC கொடுத்திருக்காங்க. So அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay. So the students who are appearing for NEET. So NEETல வந்து நீங்க போதுமான மார்க் வாங்கியிருந்தா you can go for a free MBBS degree in a government college இல்லையா? So அந்த மார்க் வந்து பத்தல அப்படினா you can afford a private college. உங்ககிட்ட நிறைய amount இருந்தது பணம் இருந்ததுனா you can go for a private college. So அதுவும் இல்ல அப்படினா you can go for a repeated course. So இந்த மூணுமே இல்ல மேம் என்னால வந்து அதிக மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க முடியல and private collegeல கட்டற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்ல என்னால வந்து repeated batch பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படினா you can go for a MBBS admission in a foreign medical college. So foreign medical collegeல வந்து நீங்க எந்த காலேஜ்ல வேணாலும் MBBS படிக்கலாம் அப்படினு கிடையாது. சில கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் you will get the license to practice your MBBS degree in the India. So அது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். Okay. So first here you see the criteria to recognize foreign medical graduates. யார் இந்த foreign medical graduates அப்படினா medical graduates foreign அப்படின்றது other than India இந்தியாக்கு வெளியில நீங்க எங்க போய் படிச்சாலும் உங்களை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா foreign medical graduates applying for license. So எங்க அப்ளை பண்றீங்கன்னா to practice in India. இந்தியால நீங்க படிச்ச MBBS டிகிரியை டாக்டரா நீங்க இந்தியால பிராக்டிஸ் பண்ணனும் அப்படினா நீங்க இந்தியால அப்ளை பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Permanent registration or to get a license. So first criteria என்ன அப்படினா the guiding principle for licensing a foreign medical graduate to practice in India is to ensure that foreign medical graduate fulfills the requirements of education and training equivalent or commensurate with that of Indian medical graduate. நீங்க எந்த கண்ட்ரில வேணா MBBS படிங்க பட் நீங்க படிக்கிற அந்த பர்టిక్యులர் டிகிரி எதுக்கு ஈக்குவலண்டா எதுக்கு சமமா இருக்கணும் அப்படினா இந்தியால இந்தியன் மெடிக்கல் காலேஜ் கொடுக்கிற MBBS டிகிரிக்கு சமமா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ நீங்க எங்க வேணா MBBS படிங்க இந்தியாக்கு வெளியில பட் அந்த ட்ரெய்னிங்கும் அந்த கோர்ஸும் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா இந்தியால கொடுக்கிற MBBSக்கு ஈக்குவலண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படினா eligibility for primary medical qualification in a country outside India. So adla first enna kudukranga duration of a course and training in subjects leading to a primary medical qualification. So adla first point any person who pursue the foreign medical degree should have undergone a course of theory, practical and clinical training equivalent to of Bachelor of Medicine and Bachelor of Surgery, which means MBBS of India. அதே பாயிண்ட் தான் இங்க ரிட்டன் அதே பாயிண்ட் தான் இங்க திரும்ப சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படினா any person நீங்க யாரா வேணா இருக்கலாம் எந்த மெடிக்கல் காலேஜ்ல வேணா நீங்க படிச்சிருக்கலாம் பட் உங்களுடைய தியரி கோர்ஸும் practical and clinical training இது ரெண்டுமே உங்களோட தியரி கோர்ஸும் சரி உங்களோட practical trainingம் சரி ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படினா இந்தியால கொடுக்கிற MBBS டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினா should have been completed internship. இது ரொம்ப முக்கியம். internship அப்படிங்கிறது உங்களுடைய ட்ரெய்னிங். அந்த internship வந்து should have been completed internship of 12 months. So 12 மாசம் 12 months in addition to such course referred to in class A in the same foreign institution. அப்படினா என்ன சொல்றாங்க முக்கியமான பாயிண்ட் நீங்க எந்த காலேஜ்ல சப்போஸ் பிலிப்பைன்ஸ்ல நீங்க MBBS படிக்கிறீங்க அப்படினா அதே காலேஜ்ல தான் நீங்க வந்து internship போணும் அப்படினு சொல்றாங்க. in the same foreign institution அதே foreign institutionல where the primary medical qualification has been obtained. எங்க டிகிரி வாங்குனீங்களோ அதே காலேஜ்ல தான் நீங்க internship போணும் அப்படினு சொல்றாங்க. along with the hands on training in the clinical subjects. along with அதோட உங்களோட ட்ரெய்னிங் நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல எல்லாம் எடுத்துக்கணும் அப்படினா community medicine, general medicine, psychiatry, pediatrics, general surgery, anesthesia, obstetrics, gynecology, orthopedics, otorhinolaryngology, ophthalmology, dermatology, emergency or casualty services, lab services and their subspecialties but not limited to. So எல்லாத்துலயுமே நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்றாங்கன்னா hands on training but not only limited to this courses. இது மட்டும் கிடையாது whatever you are reading that you have to take a training also. So next என்ன சொல்றாங்க அப்படினா okay next என்ன அப்படினா content of the course or training leading to primary medical qualification. So என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் the course and the internship or the clinical clerkship
shall commensurate with the MBBS course of India, which means நீங்க attend பண்ற அந்த கோர்ஸும் சரி இன்டர்ன்ஷிப்பும் சரி அது எதுக்கு ஈக்குவலண்டா எதுக்கு நிகரா இருக்கணும் அப்படின்னா it should be equivalent with the MBBS course of India in accordance with. so ஏதாவது கைட்லைன்ஸ் இருக்கா மேம், எந்த கைட்லைன்ஸ் கீழயாவது அப்ப இந்தியால இருக்க MBBS எந்த கைட்லைன்ஸ் கீழ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் 1997 and subsequent amendments thereto அப்படினா ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படினா அந்த ரூல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படினா என்னமா சேஞ்சஸ், அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்ன சேஞ்சஸ், ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படினா 1997ல கொண்டு வந்த அந்த ஆக்ட்ல வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. so you have to follow that amendments also. so shall include the subjects mentioned therein as duly recognized by commission under subsection, which means இது ரொம்ப சிம்பிள். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் எஜுகேஷன் ஆக்ட்ல கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் you have to consider. okay, so next point என்ன அப்படின்னா the course curriculum shall be made available for review by appropriate authorities if necessary to the website of the institution or university where the course is being pursued at the time of joining of the course. so the course curriculum shall be made a review by appropriate authorities அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படினா location of medical college or institution and administration of the course or training. so this is very important. என்ன சொல்றாங்க அப்படினா the entire course, உங்களோட கோர்ஸ் முழுக்க உங்களோட ட்ரெய்னிங், கோர்ஸ் மட்டும் கிடையாது, கோர்ஸ் உங்களோட ட்ரெய்னிங், உங்களோட இன்டர்ன்ஷிப் ஆர் கிளர்க்ஷிப் இது எல்லாமே shall be அப்படின்றது கண்டிப்பா அவுட்சைட் இந்தியா எங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க படிக்கிற MBBS டிகிரி அவுட்சைட் இந்தியா தான். ஸோ உங்களோட இன்டர்ன்ஷிப்பும் எங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா அவுட்சைட் த இந்தியா இன் த சேம் ஃபாரின் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். சப்போஸ் நீங்க பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு MBBS டிகிரி படிச்சுட்டு மேம் நான் இந்தோனேஷியால ட்ரைனிங் போலாமானா நோ, நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட கண்ட்ரிலேயே தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் த ட்ரைனிங். நோ பார்ட் ஆஃப் த மெடிக்கல் ட்ரைனிங் அண்ட் த இன்டர்ன்ஷிப் ஷால் பி டன் இன் இந்தியா ஆர் இன் எனி கண்ட்ரி. ஸோ பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இந்தியாவில் ட்ரைனிங் போகலாமான்னா நோ, அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே படிக்கணும் பட் ட்ரைனிங் இங்கே தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நோ, இட் இஸ் நாட் வேலிட். உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடைக்காது. இந்தியாவில் வந்து நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது. எப்போ அப்படின்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் MBBS டிகிரி படிச்சுட்டு இந்தியாவில் வந்து இன்டர்ன்ஷிப் போனால் உங்களுக்கு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கிடைக்காது. ஸோ டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா total duration of the foreign medical graduation course shall be completed within 10 years from the date of joining of the course. இப்போ நீங்க 2021ல உங்களோட அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 years. so 10 yearsக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா you should have completed your entire course in abroad. so all these rules and regulations is for the students who are willing to pursue a MBBS degree not in India, abroad, which means outside the country. okay, so இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீங்க எடுக்க போற காலேஜ்ல இந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்தியால நீங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் கிடைக்கும். okay, thanks for watching the video. like and share the video. subscribe Vidya Lakshmi NEET Academy YouTube channel. thank you.